வணக்கம். இன்றைக்கு நாங்கள் இளைஞர்களுடைய பலம் அதை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இளைஞர்களுடைய ஸ்ட்ரென்த் என்று பார்க்கும்போது அவர்களுடைய உடல் அந்த இளைஞர்களுடைய வயதுன்னு சொல்கிறது ஒரு 18 வயதுக்கு அதுக்கு பிறகு வரது இளைஞர்கள் என்று சொல்கிறது. இப்போ அவங்க அதுவரையும் சிறுவர்கள் என்ற ஒரு கேட்டகரியில் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு பொறுப்புகள் கடமைகள் குறைவாக இருக்கும். அப்போ அந்த காலப்பகுதியில் அவங்க அவங்களுடைய உலகம்னு சொல்லி தனியாக இருக்கும். அது இளைஞர்கள் சிறுவர்களுக்குரிய உலகம்னு சொல்லி சொல்வது. அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக தங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சுக்கொண்டு சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த மாதிரி தான் அவங்களுடைய வாழ்க்கை முறை இருக்கும். ஒரு வயது வரும்போது அவங்களுக்குரிய பொறுப்புகள் கடமைகள் வரும்போது அவர்களுடைய ஒவ்வொருத்தருக்கும் என்று சொல்லி தனிப்பட்ட துறைகள் இருக்கும். அதை நோக்கி அவர்களுடைய பயணங்கள் அமைஞ்சிருக்கும். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அவர்களுடைய வாழ்க்கை முறைகளில் நிறைய சவால்கள் தடைகளை தாண்டி அவர்கள் போக வேண்டியிருக்கும். அந்த மாதிரியான சூழல்களில் அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அந்த நேரங்களில் அவங்க அந்த சூழ்நிலைகளை எப்படி அவங்க கையாளுகிறார்கள் என்பதை பொறுத்து அவர்களுடைய சக்ஸஸான வாழ்க்கை முறை தீர்மானிக்கப்படும். அப்போ இந்த நேரத்தில் பார்த்தோம்னு சொன்னால் அந்த இளைஞர்கள் ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய எண்ணங்களுடைய தரங்கள் இங்கே நாங்கள் கவனிக்க வேண்டி இருக்குது. அதாவது எண்ணங்கள் என்று சொன்னால் எண்ணங்களுக்கு நிறைய சக்தி இருக்குன்னு தெரியும். எங்களுடைய எண்ணங்கள் பல்வேறுபட்ட தரமான எண்ணங்களாக இருக்கும். அதாவது நேர்மறையாக இருக்கும், எதிர்மறையானதும் இருக்கும். இப்போ நேர்மறையான எண்ணங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய சந்தோஷம் அமைதியான வாழ்க்கை முறைக்கு எங்களை முன்னோக்கி கொண்டு சொல்கிறதுக்கு உதவி செய்ய போது அதை நம்ம எதிர்மறையான எண்ணங்கள் என்று சொன்னால் அது எங்களுடைய வாழ்க்கை முறையினுடைய தரத்தை அதே நேரம் எங்களுடைய சந்தோஷம் அமைதியின் ஒரு நிலைத்தன்மையை கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். அதில் நாங்கள் கவனமாக செயற்பட வேண்டியிருக்கும். அதாவது இளைஞர்களுடைய வாழ்க்கையில் 2 பக்கங்களும் இருக்கும். அதில் நாங்கள் எந்த சரியான பக்கங்களை நோக்கி முன்னோடுறோமோ அது எங்களுக்கு எங்களுடைய சக்ஸஸுக்கு நிறைய உதவி செய்கிற மாதிரி இருக்கும். இதில் ராஜயோக எங்களுடைய தியானம் என்ன செய்யும்னு சொன்னால் எங்களுக்கு நிறைய அதாவது மனதின் சக்தியை அதிகரிக்கும். அதாவது எங்களுக்கு நார்மலாக இளைஞர்களுக்கு தெரியும். அதாவது உடல் ஆரோக்கியம் அது சம்பந்தமான விழிப்புணர்வுகள், அதாவது ஆரோக்கியமான உணவுகள், மற்றது எக்ஸசைஸ்கள் இதெல்லாம் பற்றி எங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். ஆனால் மனதினுடைய சந்தோஷம் மன ஆரோக்கியத்துக்கு நாங்கள் சில விஷயங்கள் பார்ப்போம். அதாவது மன ஆரோக்கியத்தை பண்ணுறதுக்கு நாங்கள் நண்பர்களோட எங்கேயாவது சுற்றுலா போவோம், எங்களுக்கு பிடித்த உணவுகளை சாப்பிடுவோம், எங்கேயாவது அமைதியான இடத்துக்கு போவோம். இந்த மாதிரி நாங்கள் ஒரு தற்காலிகமான மூவி பார்ப்போம் அல்லது பாட்டு கேட்போம். இந்த மாதிரியான விஷயங்கள் எங்களுடைய மனதனுடைய அமைதியை ஒரு தற்காலிகமான முறையில் ஏற்படுத்தி தரும். ஆனால் இதுக்கு நிரந்தரமான தீர்வு பார்க்கணும்னு சொன்னால் இந்த சினிமா பார்க்குறது இதுகள் கூட எங்களுக்கு சிலைகளில் ஒரு அதாவது ஒரு ஹெவினஸை உருவாக்கலாம். அது ஒரு நிரந்தரமான தீர்வாக அமையவில்லை. அப்போ இதுக்கு நாங்கள் நிரந்தரமான தீர்வுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இந்த ராஜயோக தியானம் எங்களுக்குள்ள நிறைய ஆரோக்கியமான உணர்வுகள், அதாவது சக்திகளை ஏற்படுத்தி தருது. அதாவது உதாரணத்துக்கு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் சகிப்புத்தன்மைன்னு சொல்லி இருக்குது. அதாவது சகிப்புத்தன்மை, அடுத்த தீர்மானிக்கிற சக்தி, முகம் கொடுக்குற சக்தி, இது போன்ற நிறைய சக்திகள் எங்களுக்குள்ள இந்த ராஜயோக தியானம் எங்களுக்குள்ளே ஏற்படுத்தி தருகுது. இது எங்களுடைய நேர்முகமான வாழ்க்கை முறைக்கு இந்த தியானம் நிறைய உதவி செய்யும். ஆரோக்கியமான நேர்மறையான எங்களுடைய வாழ்க்கை, அதாவது பாசிட்டிவாக நாங்கள் வாழ்க்கை முறையை கொண்டு போகிறதுக்கு எங்களுடைய ராஜயோக தியானம் பழகிறதன் மூலம் எங்களுக்குள்ள நிரந்தரமான ஒரு தீர்வை ஏற்படுத்தி கொள்ள முடியும். அதாவது எங்களுக்குள்ள மனதின் சக்தி உண்மையை சொல்ல போனோம்னு சொன்னால் ஆத்மாவினுடைய சக்தியை அதிகரிக்கிறது. அதாவது சில பேசிக்கான சக்திகள்னு சொல்லி இருக்குது. உதாரணத்துக்கு டாலரேட் பண்ணுறது, பேஸ் பண்ணுறது, மற்றது எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்வது, அக்செப்ட், மற்ற முகம் கொடுக்குற தன்மை, இதுகள் எங்களுக்குள்ள இயல்பாக அதிகரிக்கும் போது இந்த மாதிரி சவால்கள், பிரச்சனைகள், தடைகளை எதிர்கொள்ள ஈஸியாக இருக்கும். இது இளைஞர்களுடைய பலத்தை மேலும் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, வணக்கம்.